எமது கிராமமானது 1983ஆம் ஆண்டு இனவன் செயல் காரணமாக தென்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற ஒரு கிராமமாகும். இக்கிராமமானது 1984ஆம் ஆண்டு இறுதிப்பகுதியிலேயே உருவாக்கப்பட்டது. எமக்கு 1.5 ஏக்கர் மேட்டுக்காணியும் அத்தோடு 2 ஏக்கர் வயல் காணியும் வாழ்வாதார நோக்கை கொண்டு எங்களுக்கு வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குறுதி எங்களுக்கு இன்று வரை 35 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேற்றப்படவில்லை. வீதத்துக்கு மேலே மலையக மக்கள் தான் இங்கே வசிக்கிறார்கள். இங்கே மட்டுமில்லை, அயல் கிராமங்களில், இங்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் கொஞ்சம் அயல் கிராமங்கள்லையும் இந்த மலையக மக்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இப்படித்தான் வயல் காணிகள், அது மேட்டுக்காணி அப்படியான விஷயங்கள் எதுவும் இல்லை. இப்படியான விஷயங்களால் எங்களோட கிராமம் இன்னும் பின்தங்கி கொண்டே போகுது. சொல்லப்போனால் அன்றாடம் கூலி வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் எங்களோட பகுதிக்குள்ளேயே ஒரு 300 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது. அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை எங்களுக்கு மக்களுக்கு தோட்டத்துக்கு, விவசாயத்துக்கு அல்லது வீட்டுக்கு காணிக்கு தர சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அந்த சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வார ஜனாதிபதி யார் வரப்போயினம்ன்றது எங்களுக்கு தெரியா. அப்படி வர்ற ஆக்கள் எங்களுக்கு இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து தருவதற்கு மிகவும் ஒரு ஒத்துழைப்பாகவும் ஒரு பணிவன்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ பல ஆண்டு காலமாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எமக்கு ஒரு விடிவு இல்லை. ஆனால் 83ஆம் ஆண்டு குடியமர்த்தப்பட்ட 8ஆம் கட்ட ஆரோக்கியபுர மக்களுக்கு முல்லைத்தீவு ஜிஏ காணியை வழங்க முடியுமா இருந்தால், அவங்க இன்றைக்கு சிறுபோகம் பிறபோகம் ரெண்டும் செய்கிறாங்க. ஏன் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து ஆண்டைய அரசாங்க அதிபர் ஏன் இதை கொடுக்க முடியாது? கொடுத்துருக்கலாம் தானே. அவரால் செய்ய முடியுமாண்டா இவரால் ஏன் செய்ய முடியாமல் போகிறோம்? அப்போ எங்களை புறக்கணிக்கிறீங்களா? இன்னமும் எங்களை புறக்கணித்து கொண்டு தான் இருக்கிறீங்க. வாய்க்காலுக்கு தண்ணி போகிறதுக்கான வயலுக்கு தண்ணி அதெல்லாம் கட்டெல்லாம் இருக்குது. இருந்தும் எங்களுக்கு அதோடு நின்றுபட்டு போனது இப்போ பெரிய காடாக போச்சு. மரங்கள்லாம் பெருசாக இருக்குது. மலையகத்திலிருந்து வன் செயலாக பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் அதை விட பெரிய கஷ்டம் இப்போ இங்கே அந்த வயல் காணி இல்லாததால் அடித்தளம் வயல் காணி தானே மனுஷனுக்கு. அப்போ வயல் காணி இல்லை, அதனால சாப்பாட்டுக்கெல்லாம் பெரிய கஷ்டம். எங்களுக்கு இந்த வயல் காணிகளை கிடைக்க வார ஜனாதிபதியாவது எங்களுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து தருவாருன்னு மிச்ச நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நிற்கிறோம். மலை சமூகம்னு சொல்லி தான் எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கு. மற்றது இது ஆட்டுக்கொட்டி பக்கத்தில் வீடு, மண் வீடு தான். வந்த புதுசில் ஒரு கதை அடித்தோம், அவ்வளவுதான். அதோட காடு வீடு நம்ம கட்டியிருக்கிறது தாங்க வயலு காணிக்கு வரும். மழை பெஞ்சா பார்க்க மாட்டீங்க வெள்ளத்தை, அப்படித்தான் வெள்ளம். இந்த ஏதோ நான் கொடுக்குறத சமாளித்து ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாமையும் சமாளித்து கொண்டு வரோம். அப்போ அது யாருங்க கேட்குறது? கேட்க ஆக்களே இல்லை எங்களுக்கு. இப்போ அவராவது இந்த காணியை பெற்று எங்களுக்கு கொடுத்து இந்த துப்பராக்கி நெல்லை விதைங்க, நீங்கள் ஒரு மனசை மாதிரி வாங்கன்னு சொல்கிறாரோ அது கடவுளுக்கு தாங்க தெரியும். என்ன நிலைமையில் வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. மலையக பகுதியிலிருந்து வருகின்ற மக்கள் நாங்கள் மிகவும் வேதனை அடைகின்றோம். உலகாலம் 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய வயல் நிலம் பிரச்சனை தீர்க்கப்படாத விடத்து மக்கள், ஆரம்ப குடிமக்கள் அநேகமானோர் மரித்துள்ளார்கள். இடம்பெயர்ந்து வந்த மக்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இப்போ 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றார்கள். இளைஞர்களாக வந்தவர்கள்
இன்றைக்கு சுடலையை நோக்கி பயணமாகி விட்டார்கள். சரிதானே? இன்னும் இருக்கிறது ஒரு 2-3 பேர். இந்த கடையா, இந்த மசனையான்றவர், ஏனையவர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சுடலையை நோக்கி போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கும் அந்த சின்ன பிள்ளையா இருந்த எங்களுக்கும் வயது போய் கொண்டு இருக்கு. எங்கட பிள்ளைகளுக்கு சரி இந்த காணிகள் கிடைக்குமான்றது கேள்விக்குறி. சரிதானே? ஃபாரஸ்ட் சரிதானே, அது அரச காடு. அந்த நிலைமை இருந்த அரசாங்கம் என்ன வேற யாருமா இருந்தது? வெளிநாட்டுக்காரரா? இல்லையே, இலங்கை அரசாங்கம் தானே இருந்தது. அவங்க தான் காணி கொடுத்தது. இந்த ஃபாரஸ்ட் சொல்லுது அது அரச காடு, அது யாரும் வழங்க இல்லை, அது இயக்கத்து தேவைக்கு போட்ட வாய்க்கால்கள். அங்கே சகல விதமான சீமெந்து கட்டுகளும் வாய்க்கால்களும் அமைக்கப்பட்டு எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட வயல் காணிகள் தான் அங்கே இருக்குது. நீங்கள் வேணுமென்று சொன்னால் யாரை வேணும்னாலும் கொண்டாந்து அந்த காணிகளை பார்வையிடலாம்.